நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களை பிடித்தது தாவேகா. திமுக கூட்டணி கட்சிகளின் ஆதரவை பெற்று முதல்வராக பொறுப்பேற்றார் தளபதி. முதலமைச்சராக பொறுப்பேற்றதை ஆங்காங்கே மக்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடினார்கள். மாற்றம் வந்துவிட்டதாக மக்கள் உற்சாகம். தமிழகத்தில் அறிவிக்கப்படாத தொடர் மின்வெட்டு காரணமாக சென்னை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் மக்கள் அவதி. இதுதான் நாங்க கேட்ட மாற்றமா என மக்கள் கொந்தளிப்பு. மாற்றம் வரும்னு பார்த்தா பவர் கட் வந்திருக்கு. மக்கள் புலம்பல். தமிழகத்தில் மூடப்பட்ட 717 டாஸ்மாக் கடைகளில் பல கடைகள் மீண்டும் திறக்கப்பட்டதாகவும் மூடப்பட்ட கடைகளுக்கு பதிலாக மணமகிழ் மன்றங்கள் திறக்கப்பட்டதாகவும் மக்கள் அதிர்ச்சி. பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய் என பாட்டு பாடிய முதல்வரே, நீங்க வந்த பிறகு பாட்டிலுக்கு 20 ரூபாய் வாங்குறாங்களே, இது நியாயமா? இப்போ நாங்க பாட்டிலுக்கு 20 ரூபாய், பாட்டிலுக்கு 20 ரூபான்னு பாட்டு பாடவா? குடிமகன்கள் கிடுக்குப்பிடி கேள்வி. திமுக ஒரு தீய சக்தி, அதிமுக ஒரு ஊழல் சக்தி, நாங்க தான் தூய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஊழல் சக்திகளிடம் ஆதரவு கேட்பதும் அவங்கள கட்சியிலேயே நினைச்சுக்கிறீங்களே, நீங்க எந்த மாதிரியான சக்தி? முதல் கையெழுத்தே பெண்களுக்கான பாதுகாப்பு என போட்டிங்களே முதல்வரே. கும்மிடிப்பூண்டியில் 3 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை, திருவள்ளூரில் 7 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை, சென்னையில் 12 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை, தாம்பரத்தில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை, பூந்தமல்லியில் 7 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை, கோவையில் 9 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை. தமிழகம் எங்கும் பல இடங்களில் தாவேகா நிர்வாகிகளால் பாலியல் குற்றங்கள் நடந்து வருவதாக பொதுமக்கள் புகார். குளித்தலையில் திருமணமான பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து கடத்த முயற்சி செய்த தாவேகா நிர்வாகி ரமேஷ் கைது. கணவரை இழந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தாவேகா பகுதி செயலாளர் வேம்புலி கைது. சேலத்தில் 50க்கும் மேற்பட்ட பெண்களை பாலியல் தொல்லை கொடுத்து காணொளி எடுத்து வைத்த தாவேகா நிர்வாகி மணிகண்டன் கைது. ஸ்ரீவைகுண்டத்தில் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஸ்ரீவைகுண்டம் ஒன்றிய செயலாளர் பாலமுருகன் உட்பட 2 கைது. தாவேகாவில் பொறுப்பு வாங்கி தருவதாக கூறி காணொளி மூலம் பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் விஜய் மோகன். நெல்லை சங்கரன் கோவிலில் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தாவேகா நிர்வாகி அல் அமீன். மதுரை கீழ்மாத்தூர் பகுதியில் 10ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தாவேகா நிர்வாகி கண்ணன் போக்சோ வழக்கில் கைது. திருவாரூர் பேருந்து நிலையத்தில் தனியாக நின்ற பெண்ணிடம் பாலியல் தொல்லை கொடுத்த தாவேகா ஒன்றிய செயலாளர் ஆனந்தராஜ் கைது.